நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமா? சில நேரங்களில் ஏதோ ஒரு காணாத தடைகள் நம்மை தடுத்து நிறுத்துகின்றன. அப்போது மனித முயற்சிக்கு இணையாக இறைவனின் அருளும் தேவை. அப்படிப்பட்ட வேளையில் பக்தர்கள் அனுபவித்து பின்பற்றும் ஒரு சிறப்பான ஆன்மீக முறையே ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு. முதலில் செய்ய வேண்டியது, எந்த வழிபாட்டையும் தொடங்கும் முன் தமது குலதெய்வத்தை மனதில் நினைத்து வணங்க வேண்டும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயர் இராமர் மீது அளவில்லா பக்தி கொண்டவர். கலியுகத்தில் விரைவாக அருள் தருபவர் என்ற பெருமையும் அவருக்கே. இலங்கையில் அசுரர்களால் தீ வைக்கப்பட்ட போது அந்த தீயையே ஆயுதமாக மாற்றி அநியாயத்தை அழித்தவர் அவர். அதனால் வாள் சக்தியின் சின்னமாக கருதப்படுகிறது. வாள் வழிபாடு செய்யும் முறை 48 நாள் விரதம். சனிக்கிழமை அதிகாலை தொடங்குவது சிறப்பானது. வீட்டிலேயே செய்யும் முறை, வீட்டிலுள்ள ஆஞ்சநேயர் படத்தை சுத்தமான இடத்தில் வைத்துக் கொள்ளவும், துளசி மாலை அணிவிக்கவும், சந்தனம் குங்குமம் வைத்து ஆராதனை செய்யவும், தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் செலுத்தவும். முக்கிய பகுதியாக அவரது வாள் நுனியில் ஸ்ரீராமஜெயம் என மனதிலோ மெதுவாக வாயாலோ ஜபித்துக் கொண்டு ஒரு நாளுக்கு ஒரு பொட்டு சந்தனம் அல்லது குங்குமம் வைக்க வேண்டும். இவ்வாறு 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம், அனுமன் நாமம் தெரியாதவர்கள் இதை பக்தியுடன் சொல்லலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்துக் காப்பான். 48வது நாள் அன்று ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அணிவிக்கவும், ஸ்ரீராமஜெயம் எழுதப்பட்ட மாலை சமர்ப்பிக்கவும், நன்றியை மனதாரத் தெரிவிக்கவும். நம் காரியம் நிறைவேறிய பின் நன்றி செலுத்துவது மிக முக்கியம். மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள்.